ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சில பல கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட குவேரிஸ் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிடலான் இருக்கேன். என்னன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருந்துட்டு நான் பார்த்தேன். ஆஹ் தமிழ் தமிழ் மீடியம் கிளாஸஸ் கொஞ்சம் தமிழ் மீடியமாக இருந்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் இருந்துட்டு எனக்கு வந்துருந்துச்சு. நான் தமிழ் மீடியம் சார், ஸோ நீங்கள் தமிழில் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது. பட் அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீங்கள் கேட்குறது ஸ்லைட்ஸ், நான் யூஸ் பண்ணுற ஸ்லைட்ஸ், இப்போ இங்கிலீஷ் வேர்டிங் ஸ்லைட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதையும் நீங்கள் வந்துட்டு தமிழில் கேட்குறீங்க. அண்ட் நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸும் நான் இப்போ பேசுகிறப்ப இப்போ லா ஆஃப் டிமாண்ட்னா நான் லா ஆஃப் டிமாண்ட் சொல்லி சொல்றது இருந்துட்டு நீங்கள் தேவை விதி அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்றதான் இருந்துட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த புரிதலும் தப்புனாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இதில் தான் இன்னைக்கு ஸ்லைட்ஸில் இருந்துட்டு நாங்கள் அங்கே ஹெட்டிங்ஸுக்கு மட்டுமாச்சும் இருந்துட்டு நான் இப்போ வந்துட்டு தமிழ் இது ஆட் பண்ணியிருக்கேன், தமிழ் வேர்ட்ஸ் இருந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இது ஃபுல் தமிழில் எடுக்கிறதுக்கான வீடியோஸும் இருந்துட்டு ஃபுல்லாக ஸ்லைட்ஸ்ல இருந்து வேர்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணுறக்கும் இருந்துட்டு நான் யாராச்சும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இருந்துட்டு நம்ம சேனலில் யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணுற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். ஸோ நான் இப்படி இங்கிலீஷ் இதில் போகிறதுனால உங்களுக்கு சுத்தமாக புரியலையா? இல்லை புரியுது சார், பட் அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்ற இது, மேபி நான் ஃபுல்லா ஸ்லைட்ஸையும் அண்ட் வேர்ட்ஸையும் தமிழ் இதுவே நான் யூஸ் பண்ணேன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி கேட்குறீங்களா? இல்லை கிளாஸஸே புரியலையா? மேபி நீங்க ரேங்க் கூட பண்ணுங்களேன், அவுட் எல்லாம் ஒரு மார்க் மாதிரி கூட அவுட் ஆஃப் 10 எப்படி இருக்கு கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட் செஷன்ல பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட பர்சனல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஏதாச்சும் இருக்குனாலும் கமெண்ட்ல போட்டாலும் சரி, இல்லாட்டி நம்ம டெலகிராம் குரூப்ல நீங்க டைரக்டா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, எந்த இதுவும் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்படி ஸ்லைட்ஸ் போட்டு இப்படி நான் போறதுனால நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் மேபி நானும் அதிகமாக நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸு ஹெட்டிங்ஸ் இங்கிலீஷ் எல்லாமே நான் இருந்துட்டு அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அதை நீங்கள் இருந்துட்டு ஓப்பனாக சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் வேறு ஃபேக்கல்ட்டி யாராச்சும் கூட நான் உள்ளே கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதை நான் நிறைய கமெண்ட்ஸ் அது ரிலேட்டடாக வரவும் நான் இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் புக்ஸ் மைக்ரோக்கு ஒருத்தர் இருந்துட்டு புக்கை என்ன யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் இருந்துட்டு என்னன்னா ஹெச்எல் அகுஜா இருந்துட்டு யூஸ் பண்ணுங்க. அட்வான்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹெச்எல் அகுஜா, அதுலயும் இருந்துட்டு ரொம்ப டீப்பா போவேணாம். ஏன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கு ரொம்ப டீப்பாலாம் இருந்துட்டு கேட்க மாட்டாங்க. ஒரு கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இருந்துட்டு கவர் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம கிளாஸஸ்ல எல்லாத்தையும் நான் கவர் பண்ண பாக்குறேன். பட் புக்ஸ்ல ஒன்ஸ் போறதும் இருந்துட்டு நமக்கு நல்லது. அது இல்லாட்டி கவுச்சியானிஸ் புக் இருக்கு. கவுச்சியானிஸ் இருந்துட்டு கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா இருக்கும். மேபி பெட்டர் இருந்துட்டு நீங்க ஹெச்எல் அகுஜா போகலாம். இல்லாட்டி ஹால்வெரியன் ஒரு புக் இருக்கும், இன்டர்மீடியட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு. பட் இந்த புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். எதுலையுமே இருந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போவானா, எனக்கு நம்ம லாஸ்ட் இயர் வரைக்குமே நமக்கு இருந்துட்டு பிஜிடிஆர்பியில் கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால ரொம்ப ட்விஸ்டடாவோ இல்லை இதுவாவோ கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த தடவை மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ்லாம் உள்ள வந்திருக்கறனால கொஞ்சம் நீங்கள் மேத்தமெட்டிக்கலாவும் பார்த்துக்கிறது நல்லது. அதனால தான் நம்ம கிளாஸ்ல நான் ஸ்லோப்ஸ்ல இருந்து ஃபார்முலாஸ் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்தால் கூட அந்த ஈக்குவேஷன்ஸோட மீனிங்கை எப்படி இது வந்துச்சு அப்படின்றதுக்கான இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணமாக தான் நமக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த தடவை. ஏன்னா உள்ள எக்கனாமெட்ரிக்ஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் இருக்கு போர்ஷன்ஸ்ல. ஸோ அதனால நம்ம இருந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துட்டு நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், இல்லாட்டி நம்ம குரூப்பில் கூட சொல்லுங்கள். கிளாஸஸ் மெயினாக எனக்கு இருந்துட்டு இப்படி நான் எடுக்கிறது இருந்துட்டு அது பெட்டராக இருக்கும். மெயினாக நான் தெரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னன்னா, இப்படி எடுக்கிறது நான் இங்கே இந்த இங்கிலீஷ் லைட்ஸ் யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தானே யூஸ் பண்ணுறேன். அது இருந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக புரியலையா? இல்லை தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், பட் ஆனால் எங்களால் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றீங்களா அப்படின்றத மட்டும் எனக்கு இருந்துட்டு சொல்லுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு என்னன்னா நம்ம இருந்துட்டு மார்க்கெட் டிமாண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். டிமாண்டோட டிட்டர்மினன்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துட்டு டிமாண்ட் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போறோம். இது ரெண்டு ஏன் பார்க்க போறோம்னா, மெயினா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்டை வச்சு தான் இருந்துட்டு நம்ம அடுத்த எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு பார்ப்போம். அதோட ஒரு அது ஏன்னா இதை வச்சு தான் இருந்துட்டு இதை பார்த்துட்டு அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டிமாண்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இருந்துட்டு லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் தேவை விதி உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியும். நமக்கு இருந்துட்டு இது நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே ஃபர்ஸ்டே பார்த்துக்கோம். த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் கமாடிட்டி அண்ட் செட்ரிஸ் பேரிபஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். செட்ரிஸ் பேரிபஸ்னா ஆல் த அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்.
ஆல் த அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது நம்ம நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம்னா அந்த ப்ராடக்ட் இருந்துட்டு பிரைஸ் மட்டும் அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் மட்டும் வச்சு நம்ம இருந்துட்டு வாங்க மாட்டோம் இல்லையா? நம்மளோட இன்கம் என்ன, அப்புறம் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்குமா, அதான் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் நம்மளோட இன்கம் என்ன, நமக்கு வருமானம் என்ன. அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ பிஸ்கட் வாங்க போறோம்னா நிறைய பிஸ்கட் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல எது சீப்பா இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய இது இருந்துட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. நான் போயிட்டு ஒரு பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட் வாங்க போறேன்னா அதுக்கு முன்னாடி இது எல்லாமே எனக்கு இருக்கும். என் கையில எவ்வளவு காசு இருக்கு, எனக்கு பிரிட்டானியா பிஸ்கட் பிடிக்குமா, இல்ல அதோட சீப்பா அதே டேஸ்ட்ல வேற ஏதாச்சும் பிஸ்கட் இருக்கா, அப்புறம் அதோட பிரைஸ் என்ன அப்படின்ற எல்லா ஃபேக்டரும் தான் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். பட் ஆனா இந்த லா ஆஃப் டிமாண்ட்ன்றது நமக்கு பிரைஸையும் குவான்டிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை மட்டும் சொல்றது தான். அந்த கமாடிட்டியோட பிரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் சொல்லும். அது எப்படி சொல்லணும்னா மற்ற திங்ஸ் எல்லாம் இப்ப நான் சொன்ன இந்த ஃபேக்டர்லாம் இருக்கு இல்லையா, இன்கம், பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி, அதாவது வேற ஏதாச்சும் கமாடிட்டி வேறு பார்லிஜி பிஸ்கட் இது இருந்துட்டு சீப்பா இருக்கும் அப்படின்ற அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், அப்புறம் நம்மளோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், இது எல்லாமே இருந்துட்டு எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ப்ரைஸையும் குவான்டிட்டிக்கும் நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடிய குவான்டிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்றது தான் நம்மளோட லா ஆஃப் டிமாண்ட். அது இருந்துட்டு இன்வர்ஸ் ரிலேட்டட். அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம இருந்துட்டு குவான்டிட்டி டிமாண்டை கம்மி பண்ணிடுவோம், அதே ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா குவான்டிட்டி டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். சிம்பிள். இப்போ மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்டே இருந்துட்டு 10 ரூபா இருக்குன்னா அது திடீர்னு 5 ருபீஸ்க்கு இருந்துட்டு குறைச்சிட்டாங்கன்னா நம்ம அதே இடத்துல 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்குவோம்ல, அவ்வளவுதான். ஸோ இது ரொம்ப நான் டீப்பா போனா இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இருந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட் டிமாண்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்தோம். ஆர்டினலிட்டி பார்த்தோம், கார்டினல் பார்த்தோம், ரிவீல்டு ப்ரிஃபரன்ஸ் தியரி, எல்லாத்துலயும் நம்ம இருந்துட்டு டிமாண்ட் டிரைவ் பண்ணோம். கடைசியா நான் சொன்னது எல்லாமே இருந்துட்டு அது எல்லாமே இருந்துட்டு இந்த டிமாண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த லா ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு டிரைவ் பண்றதா. அவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்துட்டு ஒரு கான்செப்ட் இருந்துட்டு யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அங்க நம்ம பார்த்தது எல்லாமே இண்டிவிஜுவலோட டிமாண்ட். ஒரு இண்டிவிஜுவலோட டிமாண்ட் என்ன அப்படின்றதான் இருந்துட்டு நம்ம அங்க பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்னோட டிமாண்ட் என்ன, ஸோ இப்போ இந்த பிஸ்கட்டுக்கு என்னோட டிமாண்ட் என்ன, சாக்லேட்டுக்கு என்னோட டிமாண்ட் என்ன அப்படின்னு தனியாக என்னோட டிமாண்டை மட்டும் பார்க்கறதா இருந்துட்டு நம்ம அங்க பார்த்துட்டு வந்த கான்செப்ட். இந்த மார்க்கெட் டிமாண்ட்ன்றது என்னன்னா, இப்போ நான் சொன்ன அந்த மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் பாக்கெட்டுக்கே இருந்துட்டு ஓவராலா இப்போ என்ன எடுத்துக்கலாம், இப்போ மதுரை இருக்குன்னா மதுரை ஃபுல்லா மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்டுக்கு எவ்வளோ மார்க்கெட் டிமாண்ட் இருக்கு, மதுரை ஃபுல்லா மதுரையில் உள்ளவங்க எல்லாரும் எவ்வளோ டிமாண்ட் பண்றாங்க அப்படின்றத ஓவராலா பாக்குறதா இருந்துட்டு நம்மளோட மார்க்கெட் டிமாண்ட். ஸோ மதுரை மார்க்கெட்ல இருந்துட்டு இந்த மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் பாக்கெட்டுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத பாக்குறதா இருந்துட்டு நம்மளோட மார்க்கெட் டிமாண்ட். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் எப்படி பண்ணுவோம்னா, ஃபார் கிவன் கமாடிட்டி. ஸோ இப்போ நம்மளோட கமாடிட்டி அந்த பிஸ்கட் இஸ் தி ஹரிசாண்டல் சமேஷன் ஆஃப் டிமாண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஹரிசாண்டல்னா இப்படி இருக்கிற லைன், வெர்டிகல்னா இந்த வெர்டிகல் லைன், இது ஹரிசாண்டல் லைன். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஹரிசாண்டல் சமேஷன்ன்றது ஆட் பண்றது. ஹரிசாண்டலா ஆட் பண்ற எல்லாத்தோட இண்டிவிஜுவல் டிமாண்ட்ஸோட ஹரிசாண்டல் சமேஷன் தான் இருந்துட்டு நம்மளோட மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்றாங்க. ஸோ அதாவது இது ஏன் ஹரிசாண்டல் சமேஷன் சொல்றாங்கன்றத நான் இந்த கிராஃபை வச்சு சொல்றேன். ஸோ இது ஒன்று எடுத்தோம். ஸோ இந்த டிமாண்ட் கவ், இந்த D1 டிமாண்ட் கவ் என்னோட டிமாண்ட் கவ், கன்சியூமர் 1. ஓகே, இந்த D2 டிமாண்ட் கவ் உங்களோட டிமாண்ட் கவ். ஸோ இப்போ நம்ம மொத்தமா மதுரையில நம்ம 2 பேர் தான் இருக்கோம். ஸோ இது என்னோட டிமாண்ட் கவ், இது உங்களோட டிமாண்ட் கவ். நான் எவ்வளோ டிமாண்ட் பண்றேன்னா இப்போ ப்ரைஸ் இருந்துட்டு P1 இருக்கு, அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கும். ஸோ நான் எவ்வளோ டிமாண்ட் பண்றேன்னா ஒரு 2 மில்க் பிக்கிஸ் பாக்கெட் இருந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு இருந்துட்டு நான் வாங்குறேன். பட் ஆனா நீங்க எவ்வளவு வாங்குறீங்கன்னா 4 பாக்கெட் இருந்துட்டு வாங்குறீங்க. ஸோ ஓவராலா இப்ப மதுரையில இந்த பிரைஸ் இருந்துட்டு 10 ரூபா. 10 ரூபா பிரைஸ்க்கு எவ்வளவு மதுரையில மார்க்கெட்ல மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்க்கு டிமாண்ட் இருக்குன்னா அதுதான் இருந்துட்டு இந்த டோட்டல் மார்க்கெட் டிமாண்ட். இதே பிரைஸ் 10 ரூபாய்க்கு டோட்டலா மதுரை மார்க்கெட்ல இருந்துட்டு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னா மொத்தமா 6 டிமாண்ட் இருக்கு. ஏன்னா நான் 2 டிமாண்ட் பண்றேன், நீங்க இருந்துட்டு 4 டிமாண்ட் பண்றீங்க. ஸோ இது குவான்டிட்டி ஆக்சஸ் தான். நம்ம டிமாண்ட் இது பண்றப்ப இது குவான்டிட்டி ஆக்சஸ், இது பிரைஸ் ஆக்சஸ். கரெக்டா? இது ஹரிசாண்டல் லைன், இது வெர்டிகல் லைன். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம், ஹரிசாண்டலா தான் சமேஷன் பண்றோம், ஹரிசாண்டலா தான் ஆட் பண்றோம். கரெக்டா? ஹரிசாண்டல் லைன்ஸ் தான். இங்க நான் 2 டிமாண்ட் பண்றேன், இங்க நீங்க 4 டிமாண்ட் பண்றீங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் இருந்துட்டு நம்ம இங்க 6 இருந்துட்டு இது பண்றோம். ஸோ அதை தான் இருந்துட்டு நம்ம இங்க ஹரிசாண்டல் சமேஷன் ஆஃப் தி டிமாண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ நான் அந்த 10 ரூபா பிரைஸ்ல 2 டிமாண்ட் பண்றேன், நீங்க அதே 10 ரூபா பிரைஸ்ல 4 டிமாண்ட் பண்றீங்க. இது ரெண்டு நம்மளோட இண்டிவிஜுவல் டிமாண்ட் கவ். இந்த D1ன்றது என்னோட டிமாண்ட் கவ், D2ன்றது உங்களோட டிமாண்ட் கவ். டோட்டலா மார்க்கெட் டிமாண்ட் பாக்குறப்ப நம்ம ஹரிசாண்டலா ஆட் பண்ணோம். ஹரிசாண்டலா ஆட் பண்ணோம்னா குவான்டிட்டிஸை நம்ம ஆட் பண்ணணும் இதே பிரைஸ் லெவல்ல. ஸோ இங்க பிரைஸ் அதே தான்,
ஏன்னா வெர்டிகலா எதுவும் இல்லை, ப்ரைஸ் அதே இல்லை. நம்ம இருந்துட்டு எவ்வளோ இது பண்றோம்னா டோட்டலா மார்க்கெட்ல, மதுரை மார்க்கெட்ல எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னா 6 இருக்கு. ஸோ அதான் இருந்துட்டு நம்மளோட டோட்டல் மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். ஸோ மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு ஹரிசாண்டல் சமேஷன். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் வரனா மெயினா இந்த ஹரிசாண்டல் சமேஷனா இதை வச்சுதான் இருந்துட்டு நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். அடுத்து நம்ம இருந்துட்டு ஸோ எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸோ இது எலாசிட்டி பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அவ்வளோ டீப்பா இப்போ போவேன்னா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் கர்வ். ஸோ டிமாண்ட் இருந்துட்டு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துட்டு டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அதே நம்ம பிஸ்கட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா மில்க் பிகிஸ் பிஸ்கட் இருக்குன்னா ஸோ அது பிஸ்கட் வாங்குறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதை அஃபெக்ட் பண்ணுது, அதாவது அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம யோசிப்போம். என்னென்னலாம் நம்ம யோசிப்போம், என்னென்ன ஃபேக்டர்லாம் இருந்துட்டு அதை வாங்கலாமா வேணாமான்ற டிசிஷன் இருந்துட்டு நமக்கு சொல்லும் அப்படின்றதான். அதெல்லாம் தான் இருந்துட்டு இந்த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட். சிம்பிளா நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரைஸு, நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, நம்மளோட இன்கம் என்ன, அதே மாதிரி நமக்கு அந்த பிஸ்கட் பிடிக்குமா பிடிக்காதா, ஸோ அப்படின்ற அந்த இது. ஸோ அதே மாதிரி பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட், பார்லிஜியும் இதே டெஸ்ட் தான் கொடுக்குது, ஸோ பார்லிஜியோட விலை என்ன அப்படின்ற மாதிரியான இந்த கான்செப்ட்லாம் தான், இதெல்லாம் தான் இருந்துட்டு நம்மளோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிமாண்ட் கர்வ். ஸோ ஆறு டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு இதெல்லாம் தான். நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமன்றதை டிசைட் பண்றது இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அதை பத்தி தான் இருந்துட்டு நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஸோ அதான் இங்கிறது நான் சொல்லியிருக்கேன், டிமாண்ட் இஸ் மல்டிவேரியட் ஃபங்க்ஷன். மல்டிவேரியட் ஃபங்க்ஷன் என்னன்னா நிறைய வேரியபிள்ஸால டிமாண்ட் இருந்துட்டு அஃபெக்ட் ஆகணும். ஆனா நம்ம லா ஆஃப் டிமாண்ட் எதை வச்சு இது பண்ணியிருப்போம்னா ப்ரைஸுக்கும் அந்த டிமாண்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம லா ஆஃப் டிமாண்ட் சொல்லும். ஆனா டிமாண்ட் இருந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸால அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள வந்தா டிமாண்ட் கர்வ் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு நம்மளோட பிரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி. இது நம்மளோட சிம்பிள் லா ஆஃப் டிமாண்ட். பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இருந்துட்டு குவான்டிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே இருந்துட்டு P2ல இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். இது இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் ஆர் நெகட்டிவ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பிரைஸ் ஆஃப் அ கமாடிட்டியில சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம மூவ்மெண்ட் அலாங் த கர்வ் தான் பண்ணுவோம். ஸோ அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வருவோம். இன்னும் பிரைஸ் P3 குறைஞ்சுன்னா இங்க போவோம். அதே இது பிரைஸ் சப்போஸ் ரொம்ப அதிகமாச்சுன்னா இந்த பாயிண்ட்டுக்கு போவோம். ஸோ நம்ம மூவ்மெண்ட் ஒரே டிமாண்ட் கர்வ்ல தான் இருந்துட்டு நம்ம மூவ் ஆயிட்டு இருப்போம். பிரைஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சுன்னா, ஸோ அந்த மில்க் பிகிஸ் இருக்கு பிஸ்கட், அந்த மில்க் பிகிஸ் பிஸ்கட்டோட பிரைஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா நம்ம ஒரே டிமாண்ட் கர்வ்ல தான் மேலே கீழே மூவ்மெண்ட் ஆயிட்டு இருப்போம். ஸோ இதை தான் இருந்துட்டு மூவ்மெண்ட் அலாங் த டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நடக்குதுன்னா மேத்தமெட்டிக்கலா சொன்னோம்னா, ஏன் நம்ம இதுல மூவ் ஆறோம், மூவ்மெண்ட் அலாங் த கர்வ் பண்றோம்னா நம்ம எடுக்கிறதே இருந்துட்டு இங்க ரிலேஷனே பிரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் தான் இருந்துட்டு நம்ம எடுக்கணும். ஸோ எந்த ஒரு தேர்ட் ஃபேக்டரோ இருந்துட்டு நம்ம எடுக்கல. வேற ஏதாச்சும் தேர்ட் ஃபேக்டர் எடுக்கிறப்ப தான் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு ஷிஃப்ட் ஃபேக்டர் இருந்துட்டு வரும். ஷிஃப்ட் ஃபேக்டர் நான் இதெல்லாம் சொல்றப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் இந்த இதுக்கு உண்டான ரிலேஷன் தான் இங்க இருக்கிறோம். இங்க நம்ம ஆக்சஸ்ல எடுக்கிறதே ப்ரைஸ் குவான்டிட்டி தான். ஸோ அந்த ரீசனால தான் நம்ம இருந்துட்டு ப்ரைஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா ஒரே டிமாண்ட் கர்வ்ல தான் இருந்துட்டு நம்ம மூவ் ஆகும். ஸோ இது ரொம்ப ஈஸியான இது. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருந்துட்டு என்ன பண்ணிடுவோம், இன்கம் ஆஃப் த கன்சியூமரையும் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமரையும் முடிச்சுட்டு கடைசியா நம்ம இந்த இதுக்கு வருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் ஆஃப் த கன்சியூமர் இருந்துட்டு எடுத்து, ஸோ இந்த கிராஃபை பாருங்க. இந்த கிராஃப், இந்த செகண்ட் கிராஃப், ஃபர்ஸ்ட் கிராஃப் விட்டுருங்க, செகண்ட் கிராஃப் மட்டும் பாருங்க. இன்கம் ஆஃப் த கன்சியூமர், சப்போஸ் என்னோட இன்கம் இருந்துட்டு 100 ருபீஸ்ல இருந்து 200 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பர் டே இன்கம், பர் டேக்கு நான் 100 ருபீஸ் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னோட இன்கம் இருந்துட்டு பர் டேக்கு 200 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, முன்ன 100 ருபீஸ் இன்கம் இருக்கிறப்ப நான் Q1 தான் இருந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ என்னன்னா பிரைஸ்லயும் எந்த சேஞ்சும் இல்லை, கமாடிட்டி பிரைஸ்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஆனா என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனனால இத்தனை நாள் நான் டெய்லி ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு இருந்தவன் இப்போ என்கிட்ட 200 ரூபா இருக்குன்றதுனால நான் போயிட்டு ஒரு 2 இல்ல 3 பிஸ்கட் பாக்கெட்டோ இருந்துட்டு ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் தான் வச்சுப்போம், 10 ரூபா இருக்கு. ஸோ அப்போ நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் டெய்லியும் போறப்ப, வீட்டுக்கு போறப்ப, ஆஃபீஸ் முடிஞ்சு போறப்ப டெய்லியும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்கம் 200 ஆயிட்டனால நான் இப்போ என்ன பண்றேன்னா 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்குறேன். பட் இங்க தான் நான் அதான் சொன்னேன் இல்லையா, ஏன் அங்க மூவ்மெண்ட் அலாங் த கர்வ் நடந்துச்சுன்னா நம்ம பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கோம். இங்கேயும் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி தான் நம்ம எடுக்கிறோம். பட் ஆனால் இங்க சேஞ்ச் ஆனது இன்கம், பிரைஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதனால டிமாண்ட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இருந்தது. இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆனனால நான் இதே பிரைஸ்ல நான் அதிகமா இன்னும் கன்சியூம் பண்றேன். இதே பிரைஸ்ல ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு இருந்தவன் இப்போ நான் 2 பிஸ்கட் வாங்குறேன். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அதாவது இப்போ என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனனால என்னால
அதிக குவான்டிட்டிஸ் இருந்துட்டு என்னால் வாங்க முடியும். ஸோ அப்போ சப்போஸ் ப்ரைஸ் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க, 12 ரூபான்னு பிஸ்கட் பாக்கெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, 12 ரூபான்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேபி என்னால் இதை விட கம்மியாக தான் இருந்துட்டு என்னால் வாங்க முடியும். ஆனால் அதே இது 100 ருபீஸ் இன்கம்ல என்னால் இவ்வளோதான் இருந்துட்டு வாங்க முடியும். அதே 200 ருபீஸ் இன்கம்ல மேபி என்னால் இவ்வளோ இருந்துட்டு என்னால் வாங்க முடியும். ஸோ அதனால தான் இருந்துட்டு நம்மளோட கேர்வ் இருந்துட்டு ரைட்வர்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றது தான். இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு ரைட்வர்ட் ஷிஃப்ட் ஆகும். அதே இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, என்னோட இன்கம் இருந்துட்டு 100 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்க்கு வந்துருச்சுன்னா என்னோட டிமாண்ட் கர்வ் வந்துட்டு லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். ஏன் லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னா எனக்கு இன்கம் கம்மியாயிருச்சு. ஸோ இதே ப்ரைஸ்ல என்னால் முன்ன விட இப்போ கம்மியாக தான் இருந்துட்டு என்னால் வாங்க முடியும் அப்படின்றதான். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இன்கம் ஆஃப் த கன்சியூமர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரைட் வேர்ட் ஷிஃப்ட், டிமாண்ட் கர்வ் வந்துட்டு ரைட் வேர்ட் ஷிஃப்ட். ஏன் ஷிஃப்ட் ஆகுறதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இங்கே எடுக்கிறதே ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி, அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அதில் மூவ்மெண்ட் அலாங் த கர்வ் நடக்கும். இது தேர்ட் ஃபேக்டர் இன்கம். தேர்ட் ஃபேக்டர்ன்றது ஒன்று வர்றப்ப நம்ம இந்த 2 டைமென்ஷனல் கிராஃப்ல நம்ம கண்டிப்பா அதை எப்படி காட்டுவோம்னா ஷிஃப்ட் ஆஃப் த கர்வ்ல தான் காட்டுவோம். இதெல்லாம் இந்த ஷிஃப்ட் ஃபேக்டர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போக மேக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் போனோம்னாலும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இந்த ஷிஃப்ட் ஃபேக்டர் வரும். அங்க போயிட்டு நம்ம கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பாக்குறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம இருந்துட்டு கான்ஸ்டன்ட்னு எடுத்திருப்போம். ஸோ அதனால அந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம இருந்துட்டு ஷிஃப்ட் ஃபேக்டரா தான் எடுத்து கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் தான் இதுலேயே வரும். ஸோ இதை இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அட்ரஸ் பண்ணுவேன். அதே சப்போஸ் இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இருந்துட்டு இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ் வந்துட்டு நமக்கு நடக்கும். ஸோ இதான் வந்துட்டு இன்கம் ஆஃப் த கன்சியூமர் தான். அடுத்து இருந்துட்டு இப்போ நம்ம பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி பார்த்தாச்சு, இன்கம் ஆஃப் த கன்சியூமர் பார்த்தாச்சு. பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டிக்கு மூவ்மெண்ட் அலாங் த கர்வ் நடக்கும், இன்கம் ஆஃப் த கன்சியூமருக்கு ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு நடக்கும். ஸோ அடுத்து இருந்துட்டு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர். ஸோ டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதான் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ நமக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்குமா பிடிக்காதா. ஸோ இதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ராடர் சென்ஸ்ல பார்த்தோம்னா மார்க்கெட் டிமாண்ட் கர்வ்ல பார்த்தோம்னா, ஸோ இப்போ அந்த மில்க் பிக்கிஸோட பிஸ்கட் இது இருக்கு. சப்போஸ் நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ப்ராடக்ட் இருந்துட்டு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்களா, இல்லை எனக்கே இருந்துட்டு அந்த பிஸ்கட்டை நான் அதிகமாக கன்சியூம் பண்ணி அது எனக்கு ஒரு அடிக்டட் மாதிரி ஆயிட்டேன் அந்த பிஸ்கட்டுக்கு அப்படின்ற சென்ஸ்ல நான் அதிகமாக அந்த ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிப்பேன் அதே ப்ரைஸ்ல. அதோட டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, ஸோ நான் அதை அதிகமாக ப்ரிஃபர் பண்ண பார்ப்பேன், அந்த ப்ராடக்ட் அதிகமாக இது வாங்க பார்ப்பேன் அதே ப்ரைஸ்ல தான். ஸோ ப்ரைஸஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ நான் அதை அதிகமாக வாங்க பார்க்குறேன்றப்ப எனக்கு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு நடக்கும். ஸோ இதே தான் இங்கேயும் டேஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு இருந்துட்டு கர்வ் இருந்துட்டு டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். அதே இருந்துட்டு டேஸ்ட் இருந்துட்டு அந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல அதே மாதிரி மார்க்கெட் சென்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த ப்ராடக்ட் இப்போ நிறைய பேர் கன்சியூம் பண்றது இல்லை அப்படின்றப்ப டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்துட்டு நமக்கு குறையும். ஸோ இந்த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மோஸ்ட்லி எப்போ நடக்கும்னா ஒரு ப்ராடக்ட் இருந்துட்டு அவுடேட்டட் ஆகிறப்ப, என்ன சொல்றது, அந்த ப்ராடக்ட் இருந்துட்டு அது அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சுனாலும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நமக்கு சின்ன எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்தப்போ மஞ்ச் மட்டும்தான் இருந்துச்சு. அது மேல நிறைய பேர்த்தோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் போச்சு. ஸோ அதை நிறைய பேர் கன்சியூம் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஸோ போக 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 அதே மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் நமக்கு நிறைய வந்துருச்சு, நமக்கு ப்ரிஃபரன்சஸ் மாறுச்சு. ஸோ அதுலேயே அதை விட பெட்டரான சாக்லேட்ஸ்லாம் இருந்துட்டு நமக்கு வந்துச்சு. ஸோ நமக்கு ப்ரிஃபரன்சஸ் அண்ட் டேஸ்ட் இருந்துட்டு நமக்கு மாறுச்சுன்றப்ப மந்த்ஸ் மேல இருந்துட்டு டிமாண்ட் இருந்துட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிரைஸ்ல எந்த சேஞ்ச் இல்லை, இன்னுமே அதே 5 ருபீஸ்க்கு நமக்கு அதே சாக்லேட் தான் கிடைக்குது. பட் இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து நிறைய பேர் கிட்கேட்டுக்கு போயிட்டாங்க, டைரி மில்க் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் டைரி மில்க்கு போயிட்டாங்க. ஸோ நிறைய டேஸ்ட் இருந்துட்டு அவங்களுக்கு மாறி போனதுனால, டேஸ்ட் மாறினதுனால டேஸ்ட் அது மேல மந்த்ஸ் மேல இருந்த டேஸ்ட் இருந்துட்டு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்துட்டு நமக்கு குறைஞ்சிச்சு. ஸோ அதனால இப்போ அந்த மந்த்ஸ் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட். ஸோ டேஸ்ட் டிக்ரீஸ் ஆனா இல்லை இன்கம் டிக்ரீஸ் ஆனா நமக்கு லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட், இல்லை டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா இல்லை இன்கம் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு இருந்துட்டு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் இந்த டிமாண்ட் கர்வ் ஃபார் கமாடிட்டி இருந்துட்டு நமக்கு நடக்கும். ஸோ இதான் இருந்துட்டு இந்த 3 கேஸ். ஸோ ஃபைன். ஸோ நம்ம அடுத்து கடைசியா பார்க்க போறது பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி. பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டியில இருந்துட்டு ரிலேட்டட் கமாடிட்டியில நமக்கு 2 கேஸ் இருக்கு. ஒன்னு சப்ஸ்டியூட் குட், இன்னொன்னு காம்ப்ளிமெண்டரி குட். ஸோ சப்ஸ்டியூட் குட் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ பிஸ்கட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த பிஸ்கட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இப்போ நான் அந்த மில்க் பிகிஸ் பிரிட்டானியா மில்க் பிகிஸ் தான் இருந்துட்டு அந்த பிஸ்கட். ஸோ அதோட சப்ஸ்டியூட் கூட இது இருக்குன்னா இப்போ அதே இதுல காம்படேட்டிவ் கூட நம்ம அந்த பார்லேஜி பிஸ்கட்ஸ் தான் இருந்துட்டு எனக்கு இருந்துட்டு அந்த ரிலேட்டட் கமாடிட்டி ஆர் சப்ஸ்டியூட் குட். இது ஏன் சப்ஸ்டியூட் குட்னு சொல்றேன்னா, அந்த பிரைஸ் இப்ப பார்லேஜி பிஸ்கட் ரெண்டுமே இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட்னா
இப்ப எனக்கு மில்க் பிக்கிஸ் 10 ரூபா இருக்கு. அப்ப நான் பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட்டை செக் பண்றேன். பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட் இருந்துட்டு பிஸ்கட் அதே குவான்டிட்டி தான் எனக்கு இருந்துட்டு 5 ரூபாய்க்கு இருக்குன்றப்ப ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்ன்றப்ப நான் பார்லேஜி பிஸ்கட் போயிருவேன் இல்லையா? சோ இதனால என்ன ஆகுது? பிரிட்டானியா பிஸ்கட்ஸோட டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு குறையுது. சோ இதை தான் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி இருந்துட்டு எப்படி டிமாண்ட் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற கேஸ். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மில்க் பிக்கிஸ் ப்ராடக்ட் இருந்துட்டு இருக்கு. அதோட ரிலேட்டட் கமாடிட்டின்றது பார்லேஜி பிஸ்கட்ஸ். இப்போ இப்போ நானே சூப்பர் மார்க்கெட் போறேன், மில்க் பிக்கிஸும் இருக்கு, பார்லேஜி பிஸ்கட்ஸும் இருக்கு. ஸோ நான் ரெண்டுமே ஒரே குவான்டிட்டி, ரெண்டுமே ஒரு குவான்டிட்டியில இருக்கு. பட் ஆனா பார்லேஜி பிஸ்கட்ஸ் இருந்துட்டு மில்க் பிக்கிஸோட ஒரு 2 ரூபா கம்மியா இருக்குன்னா அதான் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி. பிரைஸ் ஆஃப் பார்லேஜி பிஸ்கட்ஸ் இருந்துட்டு 2 ரூபா கம்மியா இருக்குன்னா கஸ்டமர் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சாட்டிஸ்பாக்சன் தான் தரப்போகுதுன்றப்ப அதை சூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப அந்த கேஸ்ல நமக்கு பிரிட்டானியா பிஸ்கட்ஸோட டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு குறையும். ஸோ இதான் இருந்துட்டு அந்த எஃபெக்ட். பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி இருந்துட்டு எப்படி இருந்துட்டு ப்ராடக்டோட டிமாண்ட் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. அதுல ஃபர்ஸ்ட் கேஸான இந்த சப்ஸ்டியூட் கூடுக்கான இதுதான் இருந்துட்டு இந்த மில்க் பிக்கிஸ், இந்த பிரிட்டானியா மில்க் பிக்கிஸும் பார்லேஜி பிஸ்கட்ஸும் இருந்துட்டு உண்டான ரிலேஷன். ஸோ அந்த கேஸே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, மில்க் பிக்கிஸ் இருக்கு, பார்லேஜி பிஸ்கட்ஸ் இருக்குன்னா, ஸோ இப்போ ரெண்டுமே இப்போ 10 ரூபான்னு இருக்கு. ஒரு பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் வந்துட்டு 10 ரூபா அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்லேஜி பிஸ்கட்ஸ் இருந்துட்டு 8 ரூபாய்க்கு கம்மி பண்ணிட்டாங்கன்னா மில்க் பிக்கிஸோட டிமாண்ட் என்ன ஆகும்? டிமாண்டு அவங்க எந்த பிரைஸ்மே இருந்துட்டு மில்க் பிக்கிஸ் சேஞ்சே பண்ணல. பார்லேஜி பிஸ்கட்ஸ் இருந்துட்டு பிரைஸ் இருந்துட்டு கம்மி பண்ணதுனால மில்க் பிக்கிஸ்ல இருக்கிற சில கஸ்டமர்ஸ் இருந்துட்டு, ஸோ இத்தனை நாள் இருந்துட்டு எல்லாரும் இவ்வளவு பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் டிமாண்ட் கேஸே எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு பேர் இருந்துட்டு இவ்வளவு குவான்டிட்டி இருந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ்ல இவ்வளவு குவான்டிட்டி இருந்துட்டு சேல் ஆயிட்டு இருக்கிறது. இப்போ இதுல இருந்து ஒரு 2 பேர் போயிட்டு, ரெண்டும் ஒரே டேஸ்ட் தானப்பா இருக்கு, ரெண்டும் ஒரே சாட்டிஸ்பாக்சன் தான் நமக்கு தரப்போகுது, ரெண்டுமே நம்ம டீ சாப்பிட்றப்ப தொட்டு சாப்பிட போறோம் அப்படின்றப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுல 2 ரூபா வேற கம்மியா இருக்குன்னு ஒரு 2 பேர் போயிட்டு பார்லேஜி பிஸ்கட்ஸை வாங்கினாங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு இருந்துட்டு மில்க் பிக்கிஸோட டிமாண்ட் இருந்துட்டு குறையும். ஸோ அதனால நமக்கு லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு நடக்கும். இதான் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி சப்ஸ்டியூட் கூடோட எஃபெக்ட். ஸோ அதே இது இருந்துட்டு சப்போஸ் அவங்க 12 ரூபீஸ்க்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்லேஜி பிஸ்கட்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிறவங்க மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்ஸை வாங்க வந்துருவாங்க. ஸோ அப்படின்றப்ப இது நமக்கு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு டிமாண்ட்ல இருந்துட்டு நமக்கு நடக்கும். இதே கேஸ் இருந்துட்டு நிறைய நம்ம புக் எக்ஸாம்பிள்லாம் போனோம்னா டீ காஃபியை வச்சு சொல்லுவாங்க. ரெண்டுமே சப்ஸ்டியூட் கூட் இருக்குல்ல, ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சப்ஸ்டியூட் கூட் தான். ஸோ இப்போ சப்போஸ் டீயோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இப்போ மோஸ்ட்லி நம்ம கடையிலாம் பாக்குறது டீ ஒரு 10 ரூபீஸ் இருக்கும், காஃபி ஒரு 15 ரூபீஸ் இருக்கும். காஃபி ரொம்ப பிடிச்சவங்க தான் காஃபி கன்சியூம் பண்ணிருப்பாங்க. டீயோட விலை, காஃபியோட விலை ஜாஸ்தியா இருக்குன்றதுக்காண்டியே நிறைய பேர் இருந்துட்டு டீ வாங்கிட்டு இருப்பாங்க. சப்போஸ் டீயோட விலை 15 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த காஸ்ட்டுக்கு நம்ம காஃபியே குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு 2 நாளைக்கு நான் போயிட்டு ஒரு காஃபி குடிக்க மாட்டேனா. ஸோ இதான் இருந்துட்டு இந்த கேஸ் தான் இருந்துட்டு இந்த பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டியில சப்ஸ்டியூட் குட் கேஸ். சப்ஸ்டியூட் குடோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இருந்துட்டு டிமாண்ட் இருந்துட்டு கம்மியாகும். அதே சப்ஸ்டியூட் குடோட பிரைஸ் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டிமாண்ட் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்ஸ்டியூட் குடோட கேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி. ஓகே, சப்ஸ்டியூட் கூடோட, அதாவது காஃபியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு என்னன்னா சப்ஸ்டியூட் கூடுக்கும். ஸோ இந்த பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டியில சப்ஸ்டியூட் கூடோட எஃபெக்ட் என்ன, சப்ஸ்டியூட் கூட் கேஸோட இது என்னன்னா, சப்ஸ்டியூட் கூடோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இருந்துட்டு நம்மளோட கமாடிட்டியோட பிரைஸ் டிமாண்ட் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே சப்ஸ்டியூட் கூடோட டிமாண்ட் இருந்துட்டு பிரைஸ் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இது டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அதாவது இது இருந்துட்டு நமக்கு பாசிட்டிவ்லி ரிலேட்டடா இருக்கும். பாசிட்டிவ்லி ரிலேட்டட் பிட்வீன் அவர் டிமாண்ட் அண்ட் பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி. ஸோ இங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சப்போஸ் காஃபியோட பிரைஸே இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ காஃபியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால காஃபில இருந்து நிறைய பேர் இதுக்கு வந்துருவாங்க. அதே தான் பார்லேஜி கேஸ்ல பார்லேஜியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லாரும் மில்க் பிக்கிஸ் வந்துருவாங்க. ஸோ மில்க் பிக்கிஸோட டிமாண்ட்னு பாக்குறப்ப இங்க நம்ம பாக்குறது மில்க் பிக்கிஸ் டிமாண்ட் ஆர் டீயோட டிமாண்ட்னு வச்சுக்கோம். அப்படின்றப்ப காஃபியோட பிரைஸோ இல்ல பார்லேஜி பிரைஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இருந்துட்டு டீயோட டிமாண்ட் ஆர் மில்க் பிக்கிஸ் டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே இது இருந்துட்டு நம்ம ரிலேட்டட் கமாடிட்டியான காஃபியோட பிரைஸ் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுனாலும் ஆர் பார்லேஜியோட பிரைஸ் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுனாலும் டீயோட இதுவும் இது மில்க் பிக்கிஸோட டிமாண்ட் வந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் தரும். ஸோ பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டியில சப்ஸ்டியூட் குட் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டிக்கும் டிமாண்ட் ஃபார் அவர் கமாடிட்டிக்கும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கும். அதே கேஸ் இருந்துட்டு லாஸ்ட் கேஸ் இருந்துட்டு நம்ம காம்ப்ளிமெண்டரி குட். காம்ப்ளிமெண்டரி குட்ன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருந்துட்டு நம்மளோட கார் பெட்ரோல் கேஸ் தான்.
கார் பெட்ரோல் கேஸ் தான் இருந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ கார் பெட்ரோல் இருக்கு. ஸோ இப்போ பெட்ரோல் இல்லாம காரை கன்சியூம் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரி பெட்ரோல் வெறும் பெட்ரோல் வச்சுட்டும் காருக்கும் இருந்துட்டு எந்த யூஸுமே இருந்துட்டு இல்லை. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கன்சியூம் பண்ணாதான் இருந்துட்டு நம்மளால இது ரெண்டையுமே இருந்துட்டு கன்சியூம் பண்ண முடியும். அப்படின்ற கேசஸ்லாம் தான் இருந்துட்டு காம்ப்ளிமெண்டரி குட். ரெண்டுமே இருந்தாதான் இருந்துட்டு நம்ம அதை கன்சியூம் பண்ணவே முடியும். ஒன்னு இல்லாட்டினாலும் அதை கன்சியூம் பண்ண முடியாதுன்றது கேஸ். ஸோ சப்ஸ்டியூட் குட் கேஸ் இருந்துட்டு என்ன, ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம இருந்துட்டு கன்சியூம் பண்ணுவோம். ஒன்னு மில்க் பிகிஸ் ஆர் பார்லேஜி ஆர் ஒன்னு டீ ஆர் ஒன்னு காஃபி, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் கன்சியூம் பண்ணுவோம். இந்த கேஸ்ல காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்ன்றது என்னன்னா ரெண்டுமே இருந்தா தான் கன்சியூம் பண்ண முடியும். ஒன்னு தனியா இன்னொன்னு தனியா நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ இப்போ பெட்ரோல் கார் நான் ஒன்று வாங்கிட்டேன்னா பெட்ரோல் இல்லாம அந்த காரை எதுக்கும் யூஸும் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் வெறும் பெட்ரோல் மட்டும் வச்சுட்டு கார் இல்லாம வெறும் பெட்ரோல் வச்சும் ஒரு யூஸ் இருந்துட்டு எனக்கு இல்லை. ஸோ அப்படின்ற கேஸ் தான் இருந்துட்டு நம்ம காம்ப்ளிமெண்டரி கூடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறதே இருந்துட்டு நம்ம சொல்லலாம். பெட்ரோலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நான் கார் அதிகம் யூஸ் பண்றதா குறைப்பேன். கரெக்டா? பெட்ரோல் பிரைஸ் அதிகமா வந்துட்டு இருக்குப்பா, எதுக்கு இங்க பக்கத்தால போறதுக்கு எது கார் எடுத்துட்டு போறேன், சரி நான் பைக்ல போயிட்டு வந்துடுறேன், சரி இல்லாட்டா அப்படியே பக்கத்தால அப்படியே நடந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற கேஸ் தான் இருந்துட்டு இது. அதே தான் இருந்துட்டு பெட்ரோலோட பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதிகமா நம்ம இருந்துட்டு கார்ஸ் அண்ட் இது இருந்துட்டு அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஸோ காம்ப்ளிமெண்டரி குட் கேஸ்ல இப்போ ரிலேட்டட் கமாடிட்டி, காம்ப்ளிமெண்டரி குட்ல இப்ப நம்ம கமாடிட்டி இருந்துட்டு கார்னு வச்சுக்கிட்டோம்னா, நம்ம கமாடிட்டி இருந்துட்டு காரு, ரிலேட்டட் கமாடிட்டி இருந்துட்டு பெட்ரோல். ஸோ பெட்ரோலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டிமாண்ட் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு நடக்கும். காரோட டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அதே இது இருந்துட்டு பெட்ரோலோட பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு காரோட டிமாண்ட் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ரைட்வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு நடக்கும். ஸோ அப்ப காம்ப்ளிமெண்டரி குட் கேஸ்ல நமக்கு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் டிமாண்டுக்கும் ஆக்சுவல் ப்ராடக்டோட டிமாண்டுக்கும் ரிலேட்டட் கமாடிட்டியோட ப்ரைஸுக்கும் இருந்துட்டு இன்வர்ஸ் ரிலேஷன்ஸ் ஆர் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கும். சப்ஸ்டியூட் குட்க்கு இருந்துட்டு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். ஸோ இதோட நான் இருந்துட்டு இந்த இதை இருந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ரைட்வர்ட் ஷிஃப்ட், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் ரைட்வர்ட் ஷிஃப்ட், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இன்கம் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆனால் லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட். ஸோ அதே கேஸ் இதே மாதிரி நான் ரிலேட்டட் கமாடிட்டி கேஸுக்கு எழுதிடுறேன். சப்ஸ்டியூட் குட் ரிலேட்டட் கமாடிட்டியில சப்ஸ்டியூட் குடோட பிரைஸ் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆனா நமக்கு இருந்துட்டு டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ரைட்வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு நடக்கும். அதே சப்ஸ்டியூட் குடோட பிரைஸ் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட். அதே காம்ப்ளிமெண்டரி குடோட பிரைஸ் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆனா நமக்கு டிமாண்ட் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட். அதே காம்ப்ளிமெண்டரி குடோட ப்ரைஸ் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டிமாண்ட் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு ரைட்வர்ட் ஷிஃப்ட். ஸோ இதை தான் நம்ம சொல்றது நெகட்டிவ் ரிலேஷன், இது பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் இருந்துட்டு ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ்னு நம்ம வச்சுக்கலாம், இல்லை டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் கர்வ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 கேஸுக்கும் நமக்கு இருந்துட்டு ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு நடக்கும். ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டிக்கு மூவ்மெண்ட் அலாங் த கர்வ் இருந்துட்டு நமக்கு நடக்கும். அதான் இருந்துட்டு நம்மளோட லா ஆஃப் டிமாண்ட். ஸோ அவ்வளோதான் இருந்துட்டு இந்த கான்செப்ட். ஸோ இதோட நான் இருந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ், ஏதாச்சும் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி அந்த இதுக்கும் நீங்கள் இருந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்ல ஏதாச்சும் கேட்கணும்னாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து அங்கே எங்கிட்ட கேட்கணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.